ஜி ஸ்கொயர் மாப்பிளைக்காக இருக்கட்டும், ஜி ஸ்கொயர் மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால் வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் விடுவார் என்று நான் கேட்க முடியுமா? இந்த டவுசர் பாண்டிக்கு எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அறிவே வராது போல இருக்குது. ஜி ஸ்கொயருக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? சபரீசன் அவர்களை எதுக்கு எடுத்தாலும் அது கூட ஏன் சேர்த்து வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொல்லி 2021 இதே மாதிரி போன எலெக்ஷன்ல ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்ச எலெக்ஷன் டைம்லயும் ஐடி ரைடு இடி ரைடுன்னு சொல்லி சங்கிங்க வந்துட்டு ஒரு குடைச்சலை கொடுத்தானுங்க. அந்த குடைச்சலையும் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. திரு பால ராமஜெயம் அவர்கள், இது நீங்க போட்டோல பாக்குறது, இவர் தான் வந்துட்டு ஜி ஸ்கொயருடைய சிஇஓ. நீங்க சபரீசனை கூட வந்து லிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மூஞ்சிக்கு அந்த மூஞ்சிக்கு ஏதாவது லிங்க் இருக்குதா, ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? 2021 மட்டும் கிடையாது, 2023 இடையில திமுக ஆட்சியில் இருந்த டைம்லேயே ஒரு தடவை வந்துட்டு ஜி ஸ்கொயர் மட்டும் இல்லாம சபரீசன் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே டைம்ல ரைடு விட்டு அதுலயும் ஒண்ணுமே கிடைக்கல. இவங்க ரெண்டு பேரும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு சிங்கிள் டாக்குமெண்ட் கிடையாது. டக்குன்னு கொண்டு வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோடைய மொத்த இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட், இன்வெஸ்டர்ஸ் யார் யாருங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜி ஸ்கொயர் சைட்ல தெளிவா கொடுத்து 33,000 பேருக்கு வந்துட்டு நாங்க இது வரைக்கும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரைடு வந்து உண்மையா எங்களோட அச்சீவ்மெண்ட் என்னங்கிறத கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கறதுக்கு யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி திரு பால ராமஜெயம் அவர்கள் அப்போ தெளிவா பத்திரிகை கிட்ட இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த அண்ணாமலை அப்படிங்கிற சங்கல்ப ப்ராடக்ட்டும் இந்த டவுசர் பாண்டியும் சேர்ந்து இன்னமும் அந்த பொய்யை திரும்ப 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 தோண்டி வெளியே எடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு அந்த சவுக்குன்னு சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் பிம்ப் மாமா பையன் ஒருத்தங்கிறான் பாருங்க, அவன் தான் உடந்த